மீண்டும் இந்த இடத்துக்கே வருது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த சந்தேகம் வந்துருச்சு, இந்த ஆப்ரேஷன் டீம் அங்கே போனது வீரப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத துரைப்பாண்டியன் கெஸ் பண்ணிடுறான். கெஸ் பண்ணிட்டு இனி இதே நிலையில விட்டோம்னா வீரப்பன் கூட இந்த ட்ரேடரை தொடர்படுத்த மாட்டாங்க, அவங்க விட்டு போயிடுவாங்க. அதுக்கு இடையில இந்த போலீஸ் டீம் ஒன்று போயிட்டு இருந்தது இல்லையா, இது வழக்கமான சோதனை தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா இன்னொரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு விஜயகுமார்கிட்ட. விஜயகுமார் என்னங்கிறார், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் ரேடியோ நியூஸில் சிறுமுகை காட்டு பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வீரப்பன் தேர்தலுக்காக ஒரு டீம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரட்டும். அதே மாதிரி அங்கே ஒரு டீம் ஆப்ரேஷனுக்கு போகுது, செய்தி வந்துடும். மறுநாள் கோடுப்பட்டி காட்டு பகுதியில் அங்கிருந்து ஒகேனக்கல் வரைக்கும் இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வீரப்பன் நடமாட்டம் இருக்குதா சொன்னதாக சொல்லி ஒரு தகவல் வந்து அந்த அடிப்படையில் இங்கே ஒரு ஆப்ரேஷன் போட்டு. அதே மாதிரி அவருடைய தம்பி பொன் ஆறுமுகம் தலைமையில் ஏஞ்சல் டி ஒரு 25 பேர் அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் போகிறாங்க. அப்போ வீரப்பன் சேத்துக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு சின்ன சேஞ்ச் வந்துடுது. இது அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது, ஏதாவது எவனா சொன்ன தகவல் அடிப்படையில் போகுது, இது நம்மால் சொன்னதல்ல, நம்மளால் ஃபாலோ பண்ணி போலீஸ் வரலாங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வர்றாங்க. இதுதான் கடைசி ஆயுதம், இனி அடுத்தடுத்த சந்திப்பு நம்ம அந்த கேம் முடிக்கணும்னு சொல்ல பண்ணுறாங்க. அதே மாதிரி முடிச்சிடறாங்க.